வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசுல வெளியிட்டிருக்கிறாங்க. அதை வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரூபா வரை பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்க போகிறதா ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்களா, இந்த 5000 ரூபாங்கிறது யார் யாருக்கு கிடைக்க போகுது, எப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகள் மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகின்றது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு 10,000 கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு 5000 ரூபாயை வழங்கும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரூபா பார்த்தீங்கன்னா வழங்கப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் இது உறுதிப்படுத்துறது சம்பந்தமாக தமிழக அரசுலேருந்து எந்த விதமான தகவலையும் இதுவரை பார்த்தீங்கன்னா வெளியிடாமல் வச்சிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னும் வரக்கூடிய நாட்களில் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரூபாய் 5000 ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய வகையில் தான் பொதுமக்கள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ இந்த தகவலை தமிழக அரசு வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது போல வரது நல்ல தகவல் அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.